Hello friends, welcome to SHAKTHI Tailoring Institute. இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஃப்ராக் பார்க்க போறோம். இது பேர் வந்து பாத்தீங்கன்னா ruffled ஃப்ராக். இது வந்து லேயரா வந்து நமக்கு ஃப்ரில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கர்ட் வந்து தனியா வெச்சு அதுக்கு மேல வந்து ஃப்ரில் வைப்போம். அதனால தான் அது ruffled. நீங்க வந்து அதுல 5 ஃப்ரில்லும் வெச்சுக்கலாம், 3 ஃப்ரில் வெச்சுக்கலாம், 4 ஃப்ரில் வெச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ நான் வந்து 3 ஃப்ரில் வெச்சு தான் தைக்க போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டத்துக்கான கிளாத் எடுத்துர்க்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா சன் கிரேப் மெட்டீரியல். இது 1 மீட்டர் எடுத்துர்க்கேன். இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம 16 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ஹைட். மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து மேல ஒரு 1/2 இன்ச் லைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து இந்த மாதிரி நான் டிசைனா வந்து நெட்டட் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி அழகா இருக்கிறதுக்குனால இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன மாடல் வேணுமோ அதை வெச்சுக்கலாம். பட் வந்து நான் வந்து அழகா வந்து போட் நெக்ல இது ஒரு சின்ன டிசைன் பண்ணி போட போறேன். இதுல நம்ம 7.5 அளவு, ஆர்ம் வந்து 6, பாடி லூஸ் வந்து 10, சீம் அலவன்ஸ் 1.5, இது வந்து பார்த்தீங்கன்னா 9.5, பாடி சுற்றளவுல 4ல் ஒரு பங்கு இந்த அளவு. உங்கள் பாடி எவ்வளோ இருக்கோ அந்த அளவில் இது வந்து பார்த்தீங்கன்னா 36 பாடி அளவு. இது ஹார்ம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். ஜஸ்ட் இங்கே வந்து 1 லைன் மார்க் பண்ணி இந்த கர்வ் லைனை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 3.5, இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கீழே இறக்கி தான் மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து இது கட்டிங் கொடுத்துடலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு பிரின்சஸ் கட் வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். வந்து மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இது வந்து நான் மெயின் பீஸையும் இதையும் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கேன்வாஸில் வச்சா கேன்வாஸில் வைக்கலாம். இல்லைனா பைப்பிங் பண்ணுறதா இருந்தாலும் பைப்பிங் பண்ணிக்கலாம். அதனால நான் நெக் வெட்டலை. ஃப்ரண்ட் வந்து நான் பிரின்சஸ் கட்டு பண்ணிட்டேன். ஏற்கனவே நான் பிரின்சஸ் கட் எப்படி கட் பண்ணணுன்றதை போட்டிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லென்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 11.5 வச்சுருக்கேன். ரவுண்ட் வந்து 6, சீம் அலவன்ஸ் 1.5, இது ஹார்ம் சர்க்கிள். இதுக்கடுத்து 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ். இப்போ கட் பண்ணிடுறேன். உள்ளாழத்தை கட் பண்ணிடலாம். இந்த மெயின் பீஸில் வெட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை அப்படியே மார்க் பண்ணிட்டேன்.
நான் வந்து 15 இன்ச்சஸ் அளவு எடுத்திருக்கேன். அப்போ இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 34. 34 நீங்கள் வந்து 3ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 3ஆல் டிவைட் பண்ணால் 3 ஃப்ரில்லு தான் வைக்க போகிறேன். அதனால் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ லென்த்து கிடைக்குதோ அதை தான் வந்து மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹிப் ரவுண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஹிப் ரவுண்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஹிப் ரவுண்டு இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஹிப் ரவுண்டு 1 2ன்னு போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடுப்புக்கு எவ்வளோ வருதோமோ இந்த மாதிரி அளவு பார்த்துக்கிட்டு கூட போட்டுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதை கட் பண்ணிடுறேன். இப்போ கீழே கட் பண்ணிடுறேங்க. நம்மளுக்கு பீஸ் இல்லாதது பீஸ் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக நம்மளுக்கு இந்த பீஸ் வந்து பத்தலை. நம்ம இதில் இருக்கிற பீஸை கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ்க்கு வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பீஸுக்கு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாட்டத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு மார்க் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து இது சாரியில் வந்து நான் வந்து அந்த ஃப்ரில்லை வந்து கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது ஃப்ரில்லுக்கு மாத்திரம் நான் வந்து 4ஆக வந்து மடித்து போட்டு நீங்கள் அம்ப்ரெல்லாக்கு எப்படி வெட்டுவீங்களோ அந்த மாதிரி வந்து வெட்டிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 4ஆக வந்து வெட்டியிருக்கேன். 20 வந்து நீங்கள் 4ஆக பிரிச்சுக்கோங்க. 20 4ஆக பிரிச்சிங்கனாக்கா உங்களுக்கு இந்த இடம் வந்து 5 கிடைக்கணும். அது 5 வர அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இப்படி 14 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பக்கமும் 14 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிடுங்க. இப்போ நான் கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். அதை வெட்டிடலாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு லேயருக்கானது. நம்ம வந்து இந்த மாதிரி இன்னொன்றும் கட் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து ஒன் சைட் கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது இப்படி வந்து ஃப்ரில்லாக தூங்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ஃப்ரண்ட் சைடு மாத்திரம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி அந்த ரிங்கிள் வந்து வந்துச்சுனாலே போதும். நம்ம அதே மாதிரி நான் இந்த பக்கமும் இன்னொரு லேயருக்கும் இப்படி தான் கட் பண்ணியிருக்கேன். இப்படி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது 2 பீஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைனை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சன்கிரேப் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 33 அளவு இருக்குங்க. மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு விட்டுட்டிங்கன்னா 33 இருக்குது. 33 3ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து 11 கிடைக்குது. அந்த 11 வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 1 2. அப்போ ஃபஸ்ட் லேயருக்கு நம்ம இப்போ வந்து லைனிங் வந்து சாரியில் கட் பண்ணோம் பார்த்திங்களா, அதை வந்து இதுக்கு வச்சிடணும். செகண்ட் இது வந்து அதே மாதிரி அந்த நம்ம ட்ரெஸ்ஸிலேருந்து மெயின் பீஸ் அளவு வந்து எவ்வளோ கட் பண்ணிக்கணும்னா 14 இன்ச்சஸை வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஒன்று கூட ஒன்று வந்து ஜாயின் ஆகணும். அதனால் வந்து இந்த லென்த்து வந்து லைனிங் லென்த்தில் மார்க் பண்ணது வந்து பார்த்திங்கனாக்கா 11 இன்ச்சு. நம்ம வந்து சாரியில் வந்து மார்க் பண்ணுற லென்த்து வந்து பார்த்திங்கனாக்கா 14 இன்ச்சு. இதை வந்து கால்குலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம இந்த ஃப்ரில்லை வந்து செட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 லேயராக வந்து கட் பண்ணியிருக்கேன். 13 13 13 எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து உயரம் வந்து இதில் வந்து பார்த்திங்கனாக்கா 33 இருக்குது. 33 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ அளவு கிடைக்குதோ அப்படி தான் கட் பண்ணிக்கணும். இப்போ இதை ஃபஸ்ட் லேயரை கட் பண்ணிடுறேன்.
பார்த்தீங்கன்னா இது 1 2 3 லேயரும் தனித்தனியாக நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி வந்து தான் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நம்மளோட லைனிங்கு சன் கிரேப்பு ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லைனிங்க்கு இதை வந்து ஃப்ரில் வைக்க போகிறோம். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இந்த கட்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.